அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, நல்லா தெரியும் உன் நிலைமை எப்படி ஓட்டத்தை போயிட்டு இருக்கு, நீ என்ன சூழ்நிலைக்குள்ள போய் கொண்டிருக்க என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன் என்று சொல்றது மாத்திரமல்ல, ஒரு வழிவகை செய்கிறார், செய்திகளை அனுப்புகிறார். அறிந்திருக்கிற தேவன் அடுத்தது என்ன செய்யணும்ன்றதையும் செய்கிறார். ஆமே. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற வேதனையில 2 பேரை அனுப்புகிறார். மோசே ஆரோனை அனுப்பி விடுவிக்கிறார். ஆமே. அவர்கள் என்ன சூழ்நிலைகள் அந்த சபை போயிட்டு இருந்துச்சு, அது வனாந்தரத்துல இருந்த சபைன்னு ஒரு இடத்துல வாசித்தாலும் சபை எங்க இருந்தது, சிக்கி இருந்தது, பார்வோன் கையில இருந்தது, அடிமை எகிப்தின் கையில அடிமைப்பட்டிருந்தது, விடுவித்தார். அதே செய்தியில தான் இங்க சொல்றாரு, முதிர் வயது ஆயிடுச்சு யோவானுக்கு, சபை நடத்த முடியல, சிறையிருப்புல இருக்கிறாரு, மக்கள் எப்படி இருக்கிறாங்களோன்னு கவலையில இருந்திருக்கலாம். தேவன் செய்திகளை அனுப்புகிறார். சபையை நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன், சபை நடுவில் இருக்கிறேன், சபை செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை சொல்லுகிறேன்,